வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த இணையவழி நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்று வெற்றி வாழ்வு என்னும் தலைப்பில் வேதாத்திரிய வாழ்வியல் சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பானவர்களே, பொதுவா வாழ்க்கையில வெற்றி அப்படின்னா நம்ம ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் பொருள் துறையில வெற்றி பெறுவது அது ஒரு வகையில சரிதான். பொருள் துறையில வெற்றி பெறும். ஏன்னா பொருள் எல்லாருக்கு உலகில் இல்லை. ஒருத்தர் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த பொருளாதார முன்னேற்றத்தை வச்சுதான் நம்ம அளக்கிறோம். ஒரு நாடு கூட முன்னேற்றமான நாடு, வளர்ந்த நாடு அப்படின்னு சொன்னா இப்ப அதைத்தானே சொல்றோம். பொருளாதாரத்துல வளர்ந்த நாடு, தன்னிறைவு பெற்ற நாடு, பிற நாடுகளுக்கு உதவுகிற அளவு ஒரு செல்வ செழிப்பான நாடைதான் உயர்ந்த வளர்ந்த நாடு இல்ல சொல்றோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொருள் இல்லாருக்கு உலகமே இல்லை. அது வாழவே முடியாது. உலகில் வாழவே முடியாது. வாழ்றதுன்னா உயிர் வாழணும். இந்த உடம்புல உயிர் வாழணும். உலக இன்பங்களை தூக்கணும். எதுக்கு நாம் பிறந்து வாழ்றோம்? மனிதனாக பிறந்து வாழ்வது எதற்கு? ஏன் வாழுகிறோம்? வேதாத்திரியம் கூறுகிறது, இறைவனே தன் எழிலை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தியும் ரசித்து இன்புறுவதற்கே மனிதனாக வாழ்கின்றான். தானே? அதுதான் வாழ்றான். அதுக்காகதான் பொருள் ஈட்டி புலன் இன்பங்களை துய்த்து வாழ்வதுதான் மனித வாழ்வின் சிறப்பு. பொருளை உற்பத்தி பண்ணி இயற்கை வளத்தை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தியும் பயன்படுத்துகிறான். இது விலங்குக்கு இல்லாத அறிவு. விலங்கு உள்ளதை உள்ளபடிதான் பயன்படுத்தும். அதை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்துகிறான் தொழில் அறிவு. இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக, அதை செயற்கைன்னு சொல்லலாம். அதைத்தான் உற்பத்தின்னு சொல்றோம். பொருள் உற்பத்தி இது மனிதனுடைய சிறப்பு. இது ஆறாவது அறிவின் சிறப்பு. அத விஞ்ஞான அறிவுன்னு சொல்லலாம். அதான் விஞ்ஞான அறிவுன்றது அதானே. இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை ஆராய்ந்து அறிந்து அதை பயன்படுத்துறோம் நம்ம வாழ்க்கைக்கு. பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்ற விஞ்ஞான அறிவு. இது ஆறாவது அறிவு தான். அப்புறம் ரசிக்கிறான். பாத்தீங்களா, இந்த உலகம் அல்லது இயற்கை ஐம்பூதங்களால் ஆனது. அதை அழுத்தம், ஒளி சுவை வாசனையாக அறியும். இது ஜீவன்கள்லாம் அறியும். ஆனால் மனிதன் அதை ரசிப்பான். மாதிரி சொல்வார், இந்த மனிதன் மட்டும் இந்த உலகத்துல பிறக்கலன்னா இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. நான் கூட சொல்லுவேன், ஒரு அழகான மலரை பார்க்கிறோம், அந்த மனிதன் அதை ரசிக்கிறதுக்கு மனிதன் இல்லைன்னா
அது வாடி போயிடும். ஐயோ நான் இவ்வளவு அழகா இருக்கிறேனே, ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே மாதிரி. அதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உரைய கேட்கறவங்க மட்டும் இல்ல, நீ யாரு கேட்டாலும் புரியும். இதுதான் இது ஆறாவது அறிவு. அதுக்கு மேல இந்த ஆறாவது அறிவுன்றதுக்கு ஐயறிவுன்றது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை அறியும் அறிவு. ஆறாவது அறிவு என்பது இதை அறியும் அறிவை அறிகிற அறிவு. நான் அறிகிறேன். நான் இயற்கையை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக அறிகிறேன். இப்ப அறிவது யார் என்று தன்னையே அறிகிற அறிவு இருக்கு. அது ஒரு கேள்வி எழுப்பி, இதுதான் சிந்தனை. நான் யார்? இந்த இயற்கையை ரசித்து இன்புறும் நான் யார் என்று சிந்திக்கிற அறிவுதான் ஆறாவது அறிவு. அது ஏன் அப்படின்னா, தன்னை அறிந்து மனிதன் இன்புறணும். தன்னை அறிந்து இன்புறுகிற ஏன் அந்த இயற்கையை அப்படியே ரசிச்சு இன்புறலாமே? ஏன் தன்னை அறிந்து இன்புறணும்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு ஒரு நுட்பமான விஷயத்த சொல்றேன், கேளுங்க. இந்த மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? என்ன பண்றான்னு பாருங்களேன். ரசிக்கிறான், அது அளவுக்கு மேல ரசி, அந்த இன்பத்திலே மயங்கி மயங்குகிறான். ஐயறிவில் மயங்குகிறான். அப்படி மயங்கும் போது அதிகமா அனுபவிச்சிடறான், இந்த உடல் தாங்குற அளவுக்கு மேல. அப்ப துன்பம் வருது, துன்பம் வருது. அப்ப இன்பம் இல்லை. அப்புறம் நினைக்கிறான், இன்னும் அந்த இன்பம் வேண்டும் என்று நினைக்கிறான். இருக்கீங்களா? இதுதான் இப்ப துன்பம். அதனாலதான் இந்த இன்பத்தை என்ன சொன்னாங்க? சிறிது நேர இன்பம், சிற்றின்பம். புலன் இன்பம், அது பொருள் உறவா இருந்தாலும் சரி, பால் உறவா இருந்தாலும் சரி, அதாவது ஐம்பூதங்களையும் அந்த 5 பெரு சக்திகளையும் மனிதன் உணர்ந்து இன்புகிறான் அல்லவா? இது சிறிது நேரம் தான் அனுபவிக்க முடியும், யாரா இருந்தாலும் சரி. லிமிட். அதான் இயற்கை நீதி. ஆனா இதை சிறிது நேரம் தான் அனுபவிக்க முடியும். அவன் அனுபவிக்கிறான், துன்பம் வருது, இந்த சிறிது நேரம் தான் அனுபவிக்க முடியும். அதனால இதுக்கு துன்பம் வருது, அதனால நான் இது அளவோட அனுபவிக்கணும் அப்படின்னு அளவோட அனுபவிப்பான்னு நினைக்கிறீங்களா? முடியாது அவனால. ஏன்னா ஆசைப்படும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் பேராசை. மதுரை சொல்றாரு, சரி இன்னும் வேணும்ன்ற. இப்ப காலையில அனுபவிச்ச, சாப்பிடுற, அப்போ ஒரு புலன் என்பது இருந்தது, அல்லது பால் உறவு என்பமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், அனுபவிக்கிறீங்க. அப்போதைக்கு உனக்கு துன்பம் வரும்னு நீ அளவோட அனுபவிச்சுட்ட. துன்பம் வந்தது, அதனால அளவோட அனுபவிச்சுட்டேன்னு சொன்னா மீண்டும் வேணும் தானே நினைப்பேன். ஏன்னா அந்த இன்பம் இல்லை. நீ இன்பத்திலே இருக்கணும்னு நினைக்கிற, நீடித்த இன்பம் வேண்டும். இதுங்களா? அதனாலதான் மகரிஷி ஒரு முறை சொன்னார், இது ஏன் சிற்றின்பம்னு சொல்றாங்க அப்படின்னு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதனால அந்த இன்பம் மீண்டும் வேண்டும் என்று மனம் ஆசைப்படும், ஆகையினால் இது சிறிது நேர இன்பம்.
இப்பதான் சொல்றாரு. அப்ப அப்ப அவன் இன்பத்தை அனுபவிக்க முடியல, துன்பத்துல சிக்கிக்கிறான். என்னாலும் இன்பத்திலே வாழ வேண்டுமானால் நீ உன்னை அறிய வேண்டும். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க நான் யார், நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா நான் ஆத்மா, நான் அழிவற்றவன், நான் மெய்ப்பொருள். ஆத்மா அப்படின்னா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆத்மாங்கிற சொல்லு அது வடமொழி சொல் சொல்றாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆத்மா, ஆன்மா. இந்த ஆத்மாங்கிறது ஆன்மான்னு வந்துருச்சு. ஆன்மா தமிழ் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆத்மா அழியாதது, ஆன்மா அழியாது. அது ஜீவன், நித்திய ஜீவன், உயிர், நித்திய ஜீவன். பைபிள் கூறுகிறது. நான் நித்திய ஜீவன் நீ தெரிஞ்சிட்டியன்னா நான் எப்பொழுதும் வாழுகிறேன், என்னாலும் வாழுகிறேன், எனக்கு சாவு இல்லை. பாரதி சொல்றார், எனக்கு சாவு இல்லை, நான் ஆத்மா, நான் அழிவற்றவன். வள்ளலார் சொல்றார், எனக்கு மரணம் இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா எனக்கு மரணம் இல்லை என்பது தெரிந்துவிடும். எனக்கு சாவு இல்லை என்பதை நான் தெரிந்து கொள்வேன். நான் ஆன்மா என்பதை தெரிந்து கொள்வேன். இது ஆன்மீக அறிவு, மெய்ஞானம், மெய்ப்பொருள் அறிவு. வள்ளுவர் சொல்றாரு இல்ல, மெய்யியல். இந்த மெய்யியல் தத்துவத்தை உலகத்துக்கே கொடுத்தது தொல்காப்பியர். தொல்காப்பியருக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அவரு. தொல்காப்பியம்ங்கிற ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறதுனால அவர் தான் இதை சொல்லியிருக்காருன்னு சொல்றோம். அந்த அறிவு அது அவருக்கு முன்னாலே இருந்திருக்கும். அதனாலதான் சொல்றோம், இந்த மெய்யியல் அறிவை, வாழ்வியல் அறிவை மனித குலத்துக்கு தந்தவன் தமிழன். அந்த மெய்ப்பொருள்ல சொல்லுது. அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதான் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் வேதாத்திரி. அந்த மெய்ப்பொருள் அறிவு தான் ஆறாவது அறிவு. புரியுதுங்களா? மெய்ப்பொருளை அறிந்த அறிவு. அந்த ஆறாவது அறிவிலே உயர்ந்து தன்னை அறிந்தவனுக்கு பேரின்பமா. எப்படி பேரின்பம்னா, இந்த சிற்றின்பத்தில் அளவு காப்பான். அப்போது அந்த இன்பம் என்ன ஆகும்? நீடிக்கும். துன்பம் வராதில்ல. அப்ப துன்பம் இல்லைன்னா இன்பம் நீடிக்கும். ஆகையினால் ஆறாவது அறிவை கொண்டு தன்னை அறிந்தவனே என்ன பண்ணுவான்? துன்பம் இல்லாமல் நீடித்த இன்பத்தில் வாழ்வான். அத நம்முடைய தலைவர் எஸ்கே ஐயா ஒரு முறை பேசும்போது சொன்னார், நீடித்து நிலைத்த இன்பம் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்றார். எவர் எவர் அதான் எட்டர்னல். ஐம் எட்டர்னல், ஐம் எவர். இயற்கையில எங்கும் எதிலும் நிறைந்திருப்பது இன்பமே. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் போதுதான் துன்பம். நீ அளவோட அனுபவிச்சீங்கன்னா முறை. அப்ப அளவோட அனுபவிக்கிறது எப்பம்னா ஆசையற்ற நிலை. இன்னும் வேண்டும் என்ற ஆசை வருகிறது அல்லவா? இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற ஆசை வருகிறது. ஏனென்றால் அவன் தன்னை அறியவில்லை. நான் என்னாலும் வாழ்கிறேன், அனைவரும் நானேன்னு அவனுக்கு தெரியல. நான் யார்? நான் ஆத்மா. நான் என்பது அறிவு.
சுத்தவெளி மெய்ப்பொருள் மகரிஷி தற்கால மெய்ஞானி, லேட்டஸ்ட் மெய்ஞானி. இதுக்கு மேல நம்ம யாரும் வர வேண்டியதில்லை. இப்ப வேதாத்திரியன், நம்ம என்னை போன்ற வேதாத்திரியர்கள் உணர்ந்தவர்கள் எல்லாருமே மெய்ஞானி. இனிமே யாரும் புதுசா இதுக்கு மேல ஒரு ஞானி வரப்போறது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? மகரிஷி ஒரு நாள் சொன்னார், ஐ எம் தி லாஸ்ட், ஐ எம் தி லாஸ்ட் ரெவலேஷனிஸ்ட். இனி இன்னும் ஞானிகள் பிறக்க மாட்டாங்க. பெரிய ஞானி அவரு மகரிஷி. இறைவனே வேதாத்திரியாக பிறந்தார், தன்மாற்றம் பெற்றார். உடனே அவதாரமோ, அவதாரம்னா என்னமோ நினைக்க, வடமொழி. இறைவனே மனிதனாக பிறந்த, எல்லாரும் மனிதர் தான், நாமளும் எல்லாருடைய அவதாரம் தான். ஆனால் அந்த அறிவோடு பிறந்திருக்கிறார் பாருங்க. எத்தனையோ ஞானிகள் பிறந்தாங்க, அவங்க காலத்துல எல்லாம் விஞ்ஞானம் அறிவு இல்லாதனால அதை மக்களுக்கு உணர்த்த முடியல. மகிழ்ச்சியா தான் சொல்றாரு, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கும் மின்சாரம் மூலம் என்ன அந்த ஆன்மீக அறிவை எல்லாருக்கும். சிலர் நினைக்கிறாங்க, நாம ஞானம் பெற முடியுமா, மெய்ப்பொருளை அறிய முடியுமா, அதுக்கு இன்னொரு பிறவி வேணும். ஏய், உனக்கு குரு கிடைச்சிட்டா இதுதான் கடைசி பிறவி. இந்த பிறவியிலே நீ ஞானம் பெற்று விடுவாய், நீ உனக்கு பேரின்பம் கிட்டும். முற்பிறவியில பேரின்பம் கிட்டல, உன்னை அறியல, அதனால உனக்கு ஆசை இருந்தது, இன்னும் வேணும் இன்னும் வேணும். உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்ததா? எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தது. நான் கருத்தரிக்கும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்ததுனாலதான் நான் கருத்தரிச்சேன், இல்லைன்னா பிறந்திருக்க மாட்டேனே. அத மகரிஷி என்ன அருமையா சொல்றாரு பாருங்களேன். நிறைவு பெறாத ஆசைகள் தான் பிறவி தொடர்வதற்கு காரணம். இன்னொன்று, போக்கப்படாத வினைப்பதிவுகள், தீய வினைப்பதிவு, பாவப்பதிவுகள், பழிச்செயல் பதிவுகள், கர்மா எல்லாம் ஒண்ணுதான். கர்மா வேற பாவம் வேற நினைச்சிடாதீங்க. தீவினை பதிவு நான் என்னமோ நினைச்சிடாதீங்க. நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா இன்னைக்கு நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு, நான் கொஞ்ச நேரத்துல பேசி முடிச்சிருவேன். அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. என்கிட்ட ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கறதுக்கே பயமா இருக்குது சார். எதுக்கு பயப்படுறீங்க? நான் பயப்படல. நீங்க ஏதாவது சமயத்துல எனக்கு முடக்கா ஏதாவது பேசுனீங்கன்னா என்னுடைய பதில் உங்களுக்கு ஏதோ மாதிரி தெரியும். அது மூக்கு அறுபடுதல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, மூக்கு நுழைக்காத நோஸ் கட்டும்பாங்க. அந்த மாதிரி நோஸ் கட்டு மகரிஷிகிட்ட நான் எத்தனை வாங்கியிருக்கேன் தெரியுமா? நேரடியா உங்களுக்கு தெரியும். நான் 28 ஆண்டு காலம் மகரிஷி வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறேன். அடிக்கடி மகரிஷியை சந்திச்சு நேரடியா உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன். அது ஆழியாருக்கு மகரிஷி வந்த பிறகு நான் ஆழியாருக்கு வரும்போதெல்லாம் மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரையில மகரிஷி சந்திச்சு நேரடியா கலந்துரையாடி அவர் எங்கிட்ட கருத்துக்களை சொல்வார், கலந்து பேசி உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, தத்துவத்தை எல்லோருக்கும் விளங்கும் வண்ணம் எளிதாக விளக்குவதில் மகா வல்லவர் என்ற ஒரு கருத்தை சொல்வார் மகரிஷியனியா. அதனால்தான் சொல்றேன். சொல்றாரு அந்த நுட்பங்களை பாருங்களேன். ஏன் பிறகு தொடருகிறது? நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம், கர்மா வினைப்பதிவுகள்,
அந்த வினை பதிவுகளை நீ புண்ணியம் செய்து போக்குவதற்கு பிறவி வந்திருக்குது. ஆனால் அந்த புண்ணியம் செய்வதற்கு உனக்கு அது எப்ப வரும்னா, அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் வரும். அது நான் ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது 40 வயசுக்கு அப்புறம் தான் வரும். கர்ம வினை பதிவுகள், முன்பிறவியில செஞ்ச பாவங்கள் இருக்குல்ல, அது அது நீ பிறருக்கு தொண்டு செஞ்சுதான் நீ போக்கணும். அதாவது பிறருக்கு செய்த பாவங்கள் இருக்கு, நீ உனக்கு செஞ்ச பாவம் இருக்குது. என்னமோ நினைக்காதீங்க, நம் பெற்றோர்களும் முன்னோர்களும் இந்த 7 பிறவி இருக்கு இல்லையா, பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை. ஒண்ணு நான் செஞ்சது ஒண்ணு, பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை. இந்த 7 பிறவிகளில 7வது நான்கிறது பிராரப்த கர்மம். அதுக்குரிய விளைவுகள் தான் எனக்கு பின்னாடி வரும். முன்னோர்கள் செய்தவன நான் தன் வினை ரெண்டும் சேர்ந்து பின்னாடி வரும், விளைவு வரும். அதுல நான் எனக்கு செஞ்சதுக்கு நோயாக வரலாம், வரும், 40க்குள்ளே வரலாம். ஆனா அதே மாதிரி, ஆனால் அந்த பிறருக்கு செஞ்சோம் பாருங்க, பிறர் வளம் பறித்து, பிறர் வளம், பிறர் வாழும் உரிமையை பறித்து, உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்து, பொருள் பறித்து, அல்லது வன் சொல் பேசி உடலை தாக்கி வாழும் உரிமையை பறித்து, சரிதான் பிறர் வளம் பறித்து, அந்த பாவத்துக்கு நோய் வரும். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய், அதுவும் 40க்கு மேலதான் வரும். திருவயதுல வர்றது அது சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இவை காரணமாக வரும். 40 வயசுக்கு இடையில முன்வினை பதிவுகள் வர, அது இயற்கை அப்படித்தான் வச்சிருக்குது. அது ஏன் அப்படி வச்சிருக்க தெரியுங்களா? நீ 40 வயசுக்குள்ளால நல்லது செஞ்சு புண்ணியம் செய்து, முற்பிறவிகளிலே நீ 5 அளவு முறை மீறினாய் அல்லவா, அதை இப்போ இந்த பிறவியில நீ அளவோட முடிஞ்ச வரையில, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட மருத்துவம் செய்து சரி பண்ணிக்கலாம். பயிற்சி செஞ்சோ, காயகல்பம் செஞ்சோ, உணவை ஒழுங்குபடுத்தியோ, அந்த 5 அளவு முறை காத்து அந்த நோயெல்லாம் குணப்படுத்திக்கலாம். ஆனால் பிறருக்கு செஞ்ச பாவம் இருக்கு பாருங்க, மகிழ்ச்சி சொல்லுவாரு, புண்ணியம் செய்துதான் அந்த பாவத்தை போக்க முடியும். அந்த புண்ணியம் செய்வதற்கு ஒரு காலம், ஒரு கால அவகாசம்னு சொல்றாங்க, டைம் கொடுக்குது இயற்கை, நேச்சராவே 40 வயசு. அதனால உனக்கு கர்ம வியாதிகள் அதுக்கப்புறம் தான் வரும். தான் மகிழ்ச்சி சித்தர்கள் பாடுறாங்க, ஆங்காரம் உள்ள போது அகந்தையில் செய்ததெல்லாம் அத்தனையும் வீணாய் போய்விடாது, சாங்காலம் வரும்போது சத்தியமாய் வினையாக முழுமப்பா. சாங்காலம்னா சாகும், அதாவது தளரும் காலம். 40 வயசு வரையில மனிதனுக்கு ஒரு வளர்ச்சி பருவம்ங்க, புரியுதுங்களா? 40க்கு மேல வளர்ச்சி நின்றுடும். அதனால சில 40 வயசு வரையில நீ எப்படி வேணாலும் ஆடி ஆட்டம் போடலாம்ப்பா, 40க்கு மேல வரும், ரத்தம் சுண்ட சுண்ட எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? 40 வயசு வரையில நீ கள்ளத்தினாலும் தெரிக்கும். அதனால நான் நீ என்னென்னமோ தப்பு பண்ணுவேன், அடுத்தவனுக்கெல்லாம் அடுத்தவனை ஊற அடித்து உலை முயற்சியமா போடுவாங்களே, இதெல்லாம் பண்ணுவேன். இரு இரு, உனக்கு எப்போ தளர்ச்சி வருதோ அப்பத்தான் வரும். 40க்கு மேலே வந்துடும்.
அதனால மருத்துவர்களே இந்த வயசை கேக்குறாங்களே, எனக்கு தெரியுதா உங்களுக்கு? 40க்கு மேல ஆச்சுனாலே சரி, எனக்கு ஏதோ வர வேண்டியது வந்துருக்கு. அது ரொம்ப கஷ்டம்ங்க நோயை தணிக்கிறது. அதுல 5ல் அளவு முறை மீறி உங்களுடைய ரசாயன குழப்பம் வந்தது பாரு, அந்த ரசாயன குழப்பத்தை நீ சரி பண்ணிடலாம். உடல் பயிற்சி செஞ்சு, காயகல்ப பயிற்சி செஞ்சு, தவம் செய்து, 5ல் அளவு முறை காத்து முடிந்த வரையில அது சரி பண்ணிக்கலாம். ஆனால் பிறருக்கு செஞ்ச பாரு பாவம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். தானா வரும். என்ன பண்ணா நடக்காது. அப்ப நான் அது என்ன செய்யணும்? நீ 40க்கு முன்னாடியே நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும். பெரியவங்க சொல்றாங்க. அப்பதாடா நீ நோயற்று வாழ முடியும். அப்பதான் ஆயுள் நீளும். அதுல 80 வயதுக்கு மேல அந்த 40, அடுத்தது ஒரு 40 இருக்கு பாருங்க, 80. அதுக்கு அப்புறம் இந்த கர்ம வியாதி எப்ப வரும்னு தெரியாது இல்ல. 40க்கு மேல வரும். 40க்கு மேல 50, 60, 70 தெரியாது. அது ஞானியர்களுக்கு கூட வரும். அல்லது அந்த உடம்புல 80 வயசுக்கு மேல அந்த உடல் தளர்ந்துரும் பாத்தீங்களா? அப்ப சுற்றுப்புற சூழலை சந்தர்ப்பம் போது அதனால கூட வரும், பிற செயலால கூட வரும். அதனால மதுரை சொல்வார், ஞானிகளுக்கும் நோய் வரும். அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச ஞானிகள் ராமகிருஷ்ணர், ரமணர் போன்றவங்களுக்கெல்லாம் கூட பெரிய நோயெல்லாம் வந்தது ஒண்ணு தெரியும் உங்களுக்கு. ராமகிருஷ்ணனுடைய நூல்களை படிச்சிருக்கிறேன். சாமி உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நோய் வந்தது கேட்டா, எல்லாருக்கும் வரும். என்னோட கர்மா தொலைது இருக்கு, பாக்கி இருந்திருக்குது, அதனால இப்ப எனக்கு தொலைதுன்னு சொன்னேன். அதனால யாழ்ப்பாணத்துல யோகர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தாரு. நான் அவருடைய வாழ்க்கையை பற்றி நூல் படிச்சிருக்கிறேன். அவருக்கு கடைசி காலம் மருத்துவமனையில இருக்கிறாரு, நோயில ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப அவருக்கெல்லாம் மருத்துவம் பண்றாங்க. மருத்துவமனையில ஒரு இதுக்காக பாதுகாப்புக்காக தான் இருந்தாரு அவர், ஏன்னா வேற யாருமே இல்லை அவரை பாத்துக்கிறதுக்கு. அதனால அங்க வச்சு செவிலியர்களை வச்சு பாக்குறாங்க சமீபத்துல. அப்போ எனக்கு வைத்தியம் பண்ணாதன்றாரு. ஏன் வீணா சும்மா மருத்துவம் பண்றீங்க? ஒண்ணும் குணமாக போறது இல்ல. நான் இதை அனுபவிக்கணும், விடுங்க. நான் அனுபவிச்சுட்டேன்னா சீக்கிரம் போயிடுவேன். நீங்க எனக்கு மருந்து கொடுத்து மருந்து கொடுத்து அந்த துன்பத்தை அனுபவிக்க விடாம என்ன தனிச்சீங்கன்னா, நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு படுக்கையில கிடப்பேன். அதனாலதான் ஒரு சித்தர் பாடுறாரு, கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திடையா. ஏன் இந்த பிறவி முடியறதுக்குள்ள கணக்க முடிக்கலன்னா தொடர்கிற பிறவிலும் நான் துன்பத்தை அனுபவிப்பேனே. அதனால எனக்கு நோயை தந்து என் பாவ பதிவுகளை, படிச்செயல் பதிவுகளை போக்கிவிடு. அதனாலதான் சொன்னான், துன்பம் வரும்போது சிரிடா, ஓ என் பாவம் கழியுது. அது துன்பமா இருக்கு, அது ஒரு அனுபவம். நீ துன்பத்தை ரசிக்க தெரியணும் உனக்கு. ஞானிகள் ரசிப்பார்கள். ஞானிகளுக்கு தீராத நோய் வந்தால் கூட அதை ரசிப்பார்கள். அதைத்தான் மகிழ்ச்சி சொன்னாங்க, தாங்கிக் கொள்வார்கள். வந்திருக்குது, அக்செப்ட். தான் ஞானிகளுடைய நிலை. அதனால இப்படி ஒருத்தன் வாழ்றான்னு வச்சுக்கோங்க, இதாங்க வாழ்க்கையில வெற்றி. துன்பம் இல்லாமல் வாழ்.
தன்னை அறிந்தவர். இப்போ துன்பமில்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கையில வெற்றி. ஞானம் ஞானம் பெறுவதுதான் வெற்றி. அறிவில் முழுமை பெறுவதுதான் வெற்றி. பொருளையோ புகழையோ ஈட்டுவது அல்ல வெற்றி அல்ல. சமுதாயத்திற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். அவங்களுக்கு தான் செலவச்சிருக்கோம். இப்ப வேற யாருக்கெல்லாமோ செலவு பண்ணி, சமுதாய துரோகிகளுக்கெல்லாம் செலவு வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல. அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கு தெரியாமதான். உண்மையிலே சமுதாய நலனை முன்வைத்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்த தியாகிகளுக்கும் செலவு வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அது புகழ், பெரிய புகழ். அவர்கள் சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர்கள், அது வெற்றி. லிவ் ஃபார் அதர்ஸ். ஏன்? எல்லாரும் இன்புற்று வாழணும், துன்பமில்லாமல் வாழணும். அது யாரு செய்வா? அனைவரும் நானே அறிந்தவன். வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் யாரு? நான் தான். அதற்காக தன் வாழ்வையை தியாகம் செய்தவர்கள் நம்ம நாட்டுல. எனக்கு தெரிய சொல்றேன், ஒரு சமுதாய நல சிந்தனையால சமுதாய வாழ்விலே தன்னை அர்ப்பணித்த எத்தனையோ பேர்கள்ல, அதுவும் அரசியலுக்கு நமக்கெல்லாம் அறிமுகமானவர் பெருந்தலைவர் காமராசர், வாவு சிதம்பரனார், எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு செலவைக்கணும். புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமோ வச்சிருக்கிறோம். அதைத்தான் ஒருத்தர் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்த இந்த சிலையெல்லாம் அவங்கவங்க வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அது அது ஒரு வேடிக்கையான நிகழ்வாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதனால இதான் வாழ்க்கையில் வெற்றி. இப்போ தன்னை அறிந்தவர்கள் இன்புற்று வாழ்வார்கள், அவங்களுக்கு துன்பமே இருக்காது. அதான் பேரின்பம், நீடித்த இன்பம், பேரின்ப இன்பம். இப்போ நான் சொன்னேன், நம்முடைய தலைவர், நான் உபநிஷத்து படிக்கல, அவரை மாதிரி நான் படிக்கல. அதனால அவர் இந்த உபநிஷத்து படிச்சதுல இருந்து சொன்னாரு, அது என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. அது என்ன நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீடித்த இன்பம், நிலைத்த இன்பம், நீடித்த இன்பம், நிலைத்த, ஓ இதைத்தான் பேரின்பம், இதைத்தான் ஆனந்தம்னு சொன்னாரு. ஆனந்தம் ஆன்மாவை அறிந்த ஒரு இன்பம், தன்னை அறிந்த இன்பம், அதான் ஆனந்தம். ஆனந்த வாழ்வு, ஆன்மாவை அறிந்து வாழ்பவனுக்குத்தான் ஆனந்த வாழ்வு. இதான் வெற்றி. அப்போ அதனால அத மக்கள் மங்கி சொன்னோன்னு சொல்லுவாரு, இந்த ஆனந்தம் பேரின்பம்னு சொல்றோம் இல்லைங்களா. ஒரு நாள் சலிப்பிலா இன்பம். என்ன சலிப்பிலா இன்பம்? ஒரு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை, மற்றவங்க நல்லா இருக்கணும், பிறர் துன்பம் போக்கும் தொண்டு, அந்த தொண்டிலே நீ உன்னுடைய சுகத்தை தியாகம் செய்கிறாய். பிறர் துன்பம் போக்குவதற்கு உன்னுடைய இன்பத்தை, உன்னுடைய சுகத்தை, துன்பத்தை தான் ஏற்று பிறர் துன்பம் போக்குகிற அந்த சேவை இருக்கு பாருங்க, சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, அதுல ஒரு இன்பம் இருக்கு பாருங்க, அதாங்க பேரின்பம். இந்த சந்தர்ப்பத்துல நான் இது சொல்லணும், நான் மகரிஷிகிட்ட வந்தது 1978. தீட்சை எடுத்த அன்னையில இருந்தே நான் மக்களுக்கு பேசிட்டேன்.
நம்ம எல்லாரும் நம்மை கடவுளை அறியாத வரையில நம்ம நிம்மதியா வாழ முடியாது. துன்பம் இல்லாத வாழும் அறிவு நமக்கு விளங்காது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப எந்த செயல் நமக்கும் பிறருக்கும் துன்பம் தருங்கிற அறிவும் வராது. நமக்கும் அந்த அறிவு கூட இருக்கும், இது கெட்டதுன்னு தெரியும். நான் கூட அப்போ புகை பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், கெட்டதுன்னு தெரியும். ஆனா இவங்கனால விட முடியல. ஏன்னா என் மேல அன்பு இல்லை. என்னைக்கு மகரிஷி உன் மேல அன்பு வருதோ அப்பதான் நீ இதை விடுவேன்னாரு. பொதுவா பேசினாரு மேடையில. அது என்ன அன்பு? ஆன்மாவை அறியணும், தவம் செய்து அறியணும், காணணும். அந்த தவம் செய்வதற்கு இந்த புகை தடை. எழுதியிருக்குது, தீட்சை கொடுக்கறேன்னு கேட்டு கொடுத்துருக்குறாங்க, நீ புகை பிடிக்கப்படாதுன்னு. அது ஏன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியல. அப்புறமா தான் மகரிஷி சொன்னாரு, புகை பிடிக்கிறவனுக்கு தவம் வராது, மன அலை குறையாது, மூளை செல்கள் கெட்டு போயிடும், நிக்கோட்டின் போய் கெட்டு போயிடும், தரம் கெட்டு போயிடும். அப்புறம் எப்படி மன அலையை குறைக்கும்? அது திருத்தி அமைக்கிறது தானே தவம் பண்ற. அப்ப நீ புகை பிடிச்சுக்கிட்டே இருந்தியன்னா நீ தவத்துல உயர்ந்து உனக்கு சமாதி நிலை வராது. வராமலே போனாலும் போயிடும், நீ இறை உணர்வு பெற முடியாது. அப்பதானே அன்பு வரும். அப்பதானே அவனு நானும் ஒண்ணு, உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் அன்பு மலர்வதற்கு, அறிந்தது சிவம் மலர்வது அன்பு. அந்த அன்பு வரணுமுங்க, உயிர்மனேய அன்பு. புரியுங்களா? அந்த அன்பு மலரும். அந்த அன்பு இறைநிலையை உணர்ந்தவனுக்கு தான் வரும். அன்னைக்கு மகரிஷி, அப்போ நான் மகரிஷியோட வந்த பிறகும் கூட என்னால இந்த புகைப்பிடிக்கிறத நிறுத்த முடியல. கொஞ்ச நாள் அவ்வப்போது குடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால அப்பெல்லாம் ஆசிரியர் பயிற்சி மகரிஷியை நடத்துவாங்க. ஆசிரியருக்கு தனி பயிற்சி கிடையாது, சிறப்பு பயிற்சி ஒரு வாரம். அதுல ஆசிரியருக்கான பயிற்சி உண்டு. நான் போகவே இல்லை. ஏன் போல? எனக்கு புகைப்பிடிக்கிறத விட முடியல. நான் இங்க போய் ஆசிரியர் பயிற்சிக்கு போறது. அதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் கோவையில மகரிஷி பேசும்போது, இது எப்படி உடைய தவத்துக்கு தடை அப்படின்றத விளக்கினாரு பாருங்க. நான் இறை உணர்வு பெறுவதற்கு தானே இத்தனை வருஷம் 18 வயசுல இருந்து கடவுளை தேடி உள்ளாட்சி தணிக்கையிலிருந்து அறநிலையத்துறைக்கு பணிமாற்றம் வாங்கிக்கிட்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறேன், கடவுளை பார்க்கணும்னு. இந்த புகை எனக்கு தடையாக இருக்குமே, ஆனால் அன்னைக்கு எடுத்த முடிவு தானுங்க. அப்புறம் புகை பிடிக்கிறதே இல்லை. அந்த அந்த எண்ணமே, இந்த எண்ணம் வரும்போதே என் மீது அன்பு. நான் இதை இறைவனை அடிக்கணும், நான் பேரின்பம் பெறணும், நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும். அதான் வெற்றி, சக்சஸ், சாதனை. அப்பதான் எனக்கு பிறவாத நிலை, பிறவி தொடர் அரும், வாழ்க்கையில வெற்றி, விடுதலை. புரியுதா? இப்போ வாழ்க்கையில வெற்றி, பிறவி பிணி, பிரபாத நிலையை அடைய வேண்டும், இறைநிலையை அடைய வேண்டும். மன்றத்துல மக்கள்கிட்ட நான் பிரம்மஞான வகுப்பு வரும்போது பெரும்பாலும் கேட்பேன், இங்க சொல்லுங்க வாழ்வின் நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேளை எல்லாரும் கரெக்டா சொல்லிடுவாங்க, இறைநிலை அடைதல். அப்படின்னா என்ன? செத்த பிறகு நம்ம ஆன்மா இறைவனிட்ட போறதா, சிவலோகத்துக்கு போறதா, வைகுண்டத்துக்கு போறதா? அப்படித்தானே சொல்றாங்க. இறைவனை சேர்ந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார். சைவ சமயத்தவர்கள் எல்லாம் சிவலோகத்துக்கு போயிடுவாங்களாம். சிவன் இருக்காரு, எங்க இருக்காருன்னா கைலாயத்துல. வைணவர்கள் எல்லாம் வைகுண்டத்துக்கு போயிடுவாங்களாம். அது எங்க இருக்குன்னா அது எங்கேயோ இருக்குதான்.
அதோ பால் கடல்ல இருக்குன்னு இதை சொல்லி வச்சுட்டாங்க. அவரு மலையில இருக்காரு, ஒரு கடல்ல இருக்காரு. கிறிஸ்தவர்கள்லாம் எங்க போறேன்னு நாங்க பரலோகத்துக்கு போறோம். பரலோகத்துக்கு பரமபிதாவே போறோம். கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை கேட்டா நாங்க அல்லாஹ்கிட்ட போறோம். எங்கடா செத்த பிறவா போறேன்? வள்ளலார் தான் சொல்லுவாரு, செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையர் போல் என நினையேல், வாழும் போது அடையாத முக்தி அறிவில் முழுமை. தன்னை அறிந்தவன் யாரு? தத்துவ ஞானி. ஞானி என்றால் அறிவில் முழுமை பெற்றவன். இப்ப நான் என்ன சொல்றேன்? நான் என்னை அறிந்த ஞானி. நான் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நான் மெய்ப்பொருளை அறிந்தவன். இப்ப நான் என்ன ஞானின்னு சொல்லப்படுதா? இதுல வேற நான் சில சமயங்கள்ல பேசும்போது சிலர் சொல்லிட்டோம், ஞானி தன்னை ஞானி என்று சொல்ல மாட்டான், அது எவனோ அஞ்ஞானி சொல்லி இருக்கிறான். நாம ஞானம்னா என்னன்னு தெரியாத அவனுக்கு. மகரிஷி தானே சொன்னார், இன்று நான் நிறைவு பெற்றேன். ஒரு கவியில சொல்றார், செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் பெரும் புகழ் அடைவேன். தத்துவ ஞானின்னு அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டார்ல. இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவனை கண்டுகொண்டேன், இறைவனாகி பாடுகின்றேன், நான் இறைநிலையை அடைந்து விட்டேன், நான் இறைவன் சொன்னாரா இல்லையா? இப்ப நீங்க யாரெல்லாம் சிந்தித்து ஆழ்ந்து சிந்தித்து தவம் செய்து, ரெண்டும் ஒண்ணுதான். தவம் செய்து இறைநிலையை அடைவது மிக எளிது. ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கும் ஞானம் கிட்டும். மகிழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க, அருட்பேராற்றில் அன்பு குரல்கள் நூல்ல முன்னுரையில எழுதி வச்சிருக்காரு, பாருங்க போய். எத்தனையோ ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஞானம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் தவம் செய்ததாக குறிப்பு இல்லை. சாக்ரட்டிஸோட நூல் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட நூல் கூட படிச்சிருக்கிறேன். அவரு கூட தியானம் பண்ற மாதிரி, தியானத்தை பற்றி எல்லாம் இன்னும் சொன்ன மாதிரி தெரியல. மகரிஷி நூல் படிச்ச பிறகுதான் தெரிஞ்சது, ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கும் ஞானம் கிட்டும். தவம் செஞ்சா அதுக்குதான் குரு வேணும். குரு கிடைச்சிட்டா தவம் செய்து இந்த பிறவியிலேயே ஞானம் பெற்று விடலாம். இப்ப நம்ம ஐயா, நம்முடைய ஆசான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த தியான முறை, நேரடியா தியானம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எனக்கு ஆகனை கொடுத்தது மகரிஷி, துரியம் கொடுத்தது மகரிஷி, துரியாகதீத்தை கொடுத்தது மகரிஷி. இந்த இறை தத்துவமும் வாழ்க்கை தத்துவம், அறநெறி தத்துவம் ரெண்டு தாங்க. ஒண்ணு இயற்கை தத்துவம், இன்னொன்னு அறநெறி விளக்கம். ஒழுக்கம், கடமை, அது துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு. ஒழுக்கம் உடல்நல வாழ்வுக்கு, கடமை உணர்வு பொருள்வள வாழ்வுக்கு, ஈகை உணர்வு நட்பு நல வாழ்வுக்கு. முடிஞ்சு போச்சு. தன்னை அறிந்த போது மன நிறைவு வந்துருது. அப்ப உடல்நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவு எல்லாம் வந்துருமில்ல. இதான வாழ்க்கையில வெற்றி. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். புரியுதா உங்களுக்கு? போதும் என்ற நினை மன பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் போதும் என்ற மன நிறைவு கிட்டும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். எல்லாவற்றையும் கடவுளை காண்பான், எல்லாவற்றிலும். பாரதி சொன்ன மாதிரி, நோக்கும் இடமெல்லாம் யாமின்றி வேறில்லை. விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் தாவரமும் புழுவும் பூச்சியும் ஊர்வனவும் கால்நடைகளும் மனிதனும் நானே, என்னை தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லா ஞானிகளும் தான் சொல்லியிருக்காங்க.
பாரதியாரு நிறைய பேரு இன்னும் புரிஞ்சுக்கல. நீங்க வள்ளலாருக்கு பிறகு வேதாத்திரி மகரிஷின்னு சிலர் சொல்லுவாங்க. இல்ல, பாரதிக்கு பிறகு வேதாத்திரி. வள்ளலாருக்கு பின்னால வந்தவர் பாரதி. அதனாலதான் நான் பேசுற கருத்துக்களை வச்சு ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி ஜூம்ல பேசும்போதுதான் எனக்கு ஒரு கௌரவ பட்டம் கொடுத்தாங்க, வேதாத்திரிய பாரதின்னுட்டு. கரெக்டா சொல்லுவார் மகிழ்ச்சி, சொல்லுவார்ல, உள்ளும் புறவுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் உண்டு ஒன்று உண்டு அதை தெய்வம் என்பார் வேதியரே. இந்த சாதி சமயங்களை சாடுனது பாரதி அளவுக்கு யாருமே இல்லை. பூணூல் அறுத்து எரிஞ்சார்ல. சாதிகள் இல்லை அடி பாப்பா, உயர்வு தாழ்ச்சி சொல்லல் பாப்பா, ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடும் அறிவிலிகார். அறிவிற்காரவன் கேட்கிறாரு. அதனால நான் கூட பேசும்போது இவர்கிட்ட ரொம்ப வேகம் இருக்குதுங்க, குரலை உயர்த்தி பேசுறாரு, கட்டுமையா பேசுறாரு. தான் பாரதி. இது கூட சொல்லிட்டு இருக்கேன், செப்டம்பர் 11 இருந்து வேத சுப்பையா வேதாத்திரிய பாரதி ஆகிவிட்டார். அன்னைக்குதான் பாரதியோட நினைவு நாள். அன்னைக்கு முடிவு எடுத்தேன், பேஸ்புக்ல கூட போட்டிருக்கேன், பாரதியார் நினைவு நாள் செய்தி அப்படின்னு படிங்க பாருங்க. அதனால அறிஞர்களே, சிந்தனையாளர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வாழ்க்கையில வெற்றினா என்னன்னு தெரிஞ்சு, சக்சஸ்ஃபுல் லைஃப். வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். அப்ப ஆணுக்கு பின்னால பெண் இருப்பாள். அப்ப பெண்ணுக்கு பின்னால யாரு இருப்பா? அது எப்படி சொன்னாங்கன்னா, தாய். எல்லாரும் தாய் அங்கிருந்து வந்தவங்க தாங்க. என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய தாய். எனக்கு தெரியும், நான் இறை உணர்வு பெற்ற சில நாட்களில் மௌனம் இருந்து அந்த சமாதி நிலை எனக்கு கிடைச்சது, அன்பு குரல் கேட்டது, அந்த சுத்தவெளியும் உயிர்வு நிலை எனக்கு நான் கண்டேன். மகிழ்ச்சி சொன்ன மாதிரி 12/6/2008 தான், மகிழ்ச்சி மறைவுக்கு பிறகுதான் நான் கடவுளை கண்ட நாள், சமாதி நிலை அடைந்த நாள். அது ஏன் அவ்வளவு காலம் ஆச்சுன்றதுக்கு எனக்கு மகிழ்ச்சி நான் சொன்னத நான் சரியா புரிஞ்சுக்கல, பயிற்சியும் முறையா செய்யல. 2006க்கு அப்புறம் தான் கடுமையா தவம் பண்ணேன் மகிழ்ச்சி மறைவுக்கு பிறகு. ஆனாலும் எனக்கு ஞானம் கிட்டவில்லை. அப்புறம்தான் ஒரு நாள் ஒருத்தர் மூலமா, இன்னொரு ஞானி, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஞானி, அப்படி நூல்ல படிச்சேன். அதுல சொல்லி இருந்தது, தவமே ஞானத்தை கொடுக்காது, தவம் அவசியம்தான். எப்படி உணவு, சத்துள்ள உணவு இல்லாதவனுக்கு அந்த சத்து டானிக் கொடுக்குறீங்களோ, அது மாதிரி சிந்தனைக்கு இது ஒரு வளர்ப்பு தாய். எல்லாருக்குமே தவம் அவசியம்னு இல்லை அப்படின்னு அந்த ஞானி எழுதுறாரு அவருடைய நூல்ல. அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு ஒரு நூல். அதுல வருது, மெடிடேஷன் அவசியம்தான், ஆனா மெடிடேஷனே உனக்கு ஞானத்தை கொடுக்காது, சிந்திக்கணும். அப்பதான் மகரி சொன்னாரு, சுயமாய் சிந்தி, சிந்தனை தெளிவே ஞானம், தெளிந்த அறிவு அதான் ஞானம். அதனாலதான் நான் பல முறை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம், மனவள கலைஞர்களே, ஏதோ மௌனம் மௌனம் மௌனம்னு நாள் கணக்குல மௌனம் இருக்கிறீங்க. மகரிஷி சொல்லியிருக்கிறாரு, மௌனம் இருந்து இறைநிலை தவம் செய்யுங்கள், இறைநிலை தவம் ஒன்றே போதும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, ஞானம் பெறுவதற்கு, இறைநிலையை அடைவதற்கு சொல்லியிருக்கிறார். நான் எத்தனை முறை போட்டிருக்கிறேன்.
போட்டியினுடைய அலைபேசி நம்பரை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு உதவுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த இணையவழி மூலமா சொல்றேன். உங்களை இந்த மனித குலத்துக்கே சொல்லுகிறேன். மனவள கலைஞருக்கு மட்டுமல்ல, என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். 11/9 இருந்து என்னுடைய அத்தனை செய்திகளிலேயும் என்னுடைய அலைபேசி எண் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். சும்மா நான் ஏதோ கடனுக்கு பேசல, புரியுதுங்களா? கடனே நீ செய், நான் பேசல, சடங்காக பேசவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. முறையாக தவம் பண்ணுங்க. நாளையாருக்கு வரவங்களே கேட்பேன், எத்தனை நீங்க அடிக்கடி மௌனம் வந்துகிட்டே இருக்கீங்களே, அப்ப நீங்க இன்னும் முறையா செய்யல. இத நானும் மௌனம் இருந்தேன், இறைநிலை தவம் செய்தேன். மகிழ்ச்சி சொன்னாரு, அந்த தவத்தை மௌனத்துல செஞ்சுக்கிட்டே வந்தேன். 12/6/2008 அன்னைக்கு வியாழக்கிழமை, நான் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை மௌனம் இருந்துகிட்டு இருந்தேன் வீட்டுல. மாலை 4:45 மணிக்கு எனக்கு அந்த அனுபவம். இறைநிலை, கும்மிருட்டு, விண், ஊனக்கண்ணுக்கு மறைவாக இருந்த அந்த மறைபொருளை ஞானக்கண்ணால் கண்டேன். என்னுடைய அன்பு குரல் கேட்டது. அவன் நான் யார் என்று சொன்னான். அவன் சொன்னா, நான் அறிவு, நான் சுத்தவெளி, நானேதான் நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு ஜீவன்கள் ஆகி இறுதியாக 6 ஜீவனாக நீயாக நானே இருக்கிறேனப்பா என்று எனக்கு உள்ளுணர்வாக சொன்னான். அதான் இன்ட்யூஷன், அதுதான் அகக்காட்சி, இன்னர் வாய்ஸ். எனக்கு எல்லாம் விளங்கி விட்டது என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் வாழ்வில் வெற்றி பெற்ற நாள் 12/6/2008. ஆனாலும் இதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு மகரிஷி இல்லையே. மகரிஷி சொன்னாரு என்கிட்ட, நீங்க எல்லாரும் இறை உணர்வு பெற முடியும். எல்லாரும் சொன்னார், நீங்கள் எல்லாரும் இந்த மனித குலத்துக்கு இந்த ஆன்மீக அறிவை கொடுக்கணும். என்னுடைய இடத்தில் நீங்க இருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக அறிவை மனித குலத்துக்கு கொடுக்கறதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்குரிய தகுதியை நான் அடையணுமே. அடைந்து விட்டேனா? எப்படி மகிழ்ச்சியை கேட்கறது? இப்பதான் நான் சொல்றேன். நேரம் மணிமண்டபத்துக்கு போனேன். இங்க போய் உட்கார்ந்து தவம் பண்ணி மகிழ்ச்சியை நினைச்சு, தவம்னா ஒண்ணும் இல்லை, மகிழ்ச்சியை தான் நினைக்கிறேன். சாமி, நீங்க இப்படி சொன்னீங்க, நீங்க நல்லா வருவீங்க, நல்லா செய்வீங்க, என் தோல்ல ஏறிக்கிங்க, என்னை விட நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள்னு சொன்னீங்க. நானும் ஏதோ அந்த நிலையை அடைந்தது போல்தான் எனக்கு தெரிகிறது. அடைந்து விட்டு எனக்கு ஆணவம் அழிந்து விட்டது, 6 குணங்களும் அழிந்து விட்டது, இன்பம் துன்பம் என்பது என்ன என்பது விளங்கி விட்டது. நானும் துன்பம் இல்லாமல் வாழ்வேன், பேரின்ப வாழ்க்கையை வாழ்வேன், வாழுகிறேன். எல்லோரும் இன்புற்று வாழ நான் தொண்டு செய்வேன். ஆனா இங்க வாழ்ந்த காலத்துல எனக்கு அந்த நிலை வரவில்லையே. இப்ப நான் உங்களோடு கலந்து பேசி உறுதி செய்து கொள்ள முடியவில்லையே என்று மகிழ்ச்சியிட சொல்லிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு சில நாட்களிலே நான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன் அகத்தாய்வு பயிற்சி நடத்துறதுக்கு. அப்போ அந்த அங்க நம்முடைய ஒரு அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கிறேன். இப்போ போன உடனே அங்க ஒரு சோஃபாவில் உட்கார்ந்துருந்தேன். டீப்பாய் இருந்தது. அம்மா கேட்டாங்க, ஐயா என்ன சாப்பிட்றீங்க? நாங்க இப்போ டீ சாப்பிடலாமான்னு. அவங்க தேநீர் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளால அந்த டீப்பாயில கீழே இருந்த அடித்தட்டுல, மேல கண்ணாடி இருந்தது, கீழே அடித்தட்டு, அருட்பேர் ஆற்றலின் அன்பு குரல்ங்கிற ஒரு நூல் இருந்தது. பாருங்க, மகரிஷி நூல்.
அதான் இருக்கிறதுல சின்ன நூல், தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே இருக்கும் விளக்கம். அது மகரிஷி ஒரு அந்த ஆனந்த கழிப்புல அன்பு குரல், தான் கேட்ட அன்பு குரலை எல்லாம் அங்க எழுதியிருக்கிறார். இறைவன் சொன்னதை எல்லாம் ஒரு கவியாக வடித்து அதற்கு தமிழ் விளக்கம் எழுதி ஆங்கில விளக்கமும் எழுதியிருக்கிறார் மகரிஷியே. ஒரே நேரத்துல உலக சமாதானத்துக்கு தமிழ் உரை எழுதி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கில உரை விளக்கம் எழுதினார். ஆனால் இந்த நூலுக்கு அப்பவே எழுதியிருக்கிறார். அந்த நூலை எடுத்து புரட்டுறேன், முன்னுரையில 3வது பக்கத்துல இந்த அனுபவம் இருக்கு. எனக்கு அந்த சமாதியிலே வரும், ஆனால் இறைநிலையை உணர்வதற்கு அடிக்கடி சிந்திப்பேன். அத உணர்வற்ற நிலை வரும், எனக்கு எண்ணமற்ற நிலை வரும். ஆனாலும் இறைநிலையை உணர்வதற்கு சிந்திப்பேன். அப்போது இறைநிலையும் உயிர்நிலையும் அகக்காட்சியாக கண்டேன், அன்பு குரல் கேட்டேன். அப்பதான் சொல்றாரு வள்ளலாறு, இறைவன் பேசினான் அப்படின்னு சொன்னாரு. எப்படி பேசினான்னு எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு அதை எழுதியிருக்கிறாரு. இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த அன்பு குரல் நூலை வாங்குங்க, படிங்க. வேற ஒண்ணு வேண்டாம், முதல்ல அந்த முன்னுரைய படிங்க. நான் என்னுடைய பையில எங்க போனாலும் இந்த நூல் கூடவே வரும். என்ன பையில 2 நூல் இருக்கும். ஒண்ணு அருப்ப அன்பு குரல், ஒண்ணு திருக்குறள். இப்பவும் வச்சிருக்கிறேன், உள்ள இருக்குது பையில. புரியுதுங்களா? அதனால அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில வெற்றின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. தன்னை அறிதல், கடவுளை அறிதல், ஆன்மாவை அறிதல், இயற்கையை முழுமையாக அறிதல். அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஃபுல்லி டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ் இஸ் யோகா என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில இதை சொன்ன பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபை அந்த அகில உலக யோகா தினத்தை பிரகடனப்படுத்தினாங்க. அந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு தான். ஆனா அதை நம்ம புரியணும். இன்னும் அந்த யோகா ஆசனங்களை தான் யோகான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யோகா இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ், மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி. அதான் மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன். அதுதான் மனவளக்கலை. தி பெர்ஃபெக்ட் யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ், தி சயின்டிபிக் யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ். டு அட்டைன் சக்சஸ் இன் லைஃப் இஸ் வேதாத்திரி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா இஸ் மனவளக்கலை என்று கூறி, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இறை உணர்வு பெறுவோம், தன்னை அறிவோம். ஆசான் அவர்கள் காட்டிய வழியில முறையாக பயிற்சியை செய்து, அதையும் சொல்லிடுறேன், மகரிஷி எப்படி முறையா பண்ண சொன்னாருன்னு. உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்யணும். காலை மாலை இருவேளையும் ஒரு 20 நிமிட நேரம் தவம் செய்யணும். எப்பொழுதுமே உயிர் மையம் ஆக்கினை துரியத்துல வச்சிருக்கணும். சொல்லியிருக்கிறோம், இன்று முதல் உண்ணும் போதும் எந்த புலன் அனுபவத்தை பெறும்போதும் உயிர் உணர்வை புருவ மத்தியில உச்சந்தலையில வைத்திருக்க வேண்டும்னு சொன்னதை மறந்துட்டோம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மூலாதாரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ மனதை தூய்மையில வைத்திருக்க வேண்டும். 6 குணங்களும் எழுச்சி பெறாம பார்த்துக்கணும், கவனமா இருக்கணும். அதுதான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற பயிற்சியை செய்து வர வேண்டும். அதற்கு மேல அறிவை ஆராய்ச்சியில் வைத்திருக்க வேண்டும். அதான் அகத்தாய்வு பயிற்சி, தற்சோதனை பயிற்சி. நான் யார்? இந்த பயிற்சியும் செய்து கொண்டு, தவங்களும் செய்து கொண்டு, அகத்தம் செய்து கொண்டு, நான் யார் நான் யாருங்கிற கேள்வி எழுப்பிக் கொண்டே இருங்கள். அதுக்குத்தான் இறைநிலை தவம் செய்து வாருங்கள். எளிதாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், தன்னை அறியலாம் என்று கூறி, உங்கள் அனைவரும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும், நீங்கள் எல்லோரும் முறையாக தவம் செய்து இறை உணர்வு பெற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயாவுடன் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைகின்றோம். முதலாவதாக தனப்பிரியா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. லைன்ல இருங்கம்மா. ஐயா இருக்காரு, வர்றாரு, லைன்ல வராரு, இருங்கம்மா. சரிங்க ஐயா.
பேசுங்க ஐயா. நல்லா சிறப்பா எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. நிஜமாலுமே முக்தின்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் அடையிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாள். அந்த கேள்விக்கான பதிலா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க சொன்ன அந்த 2 நூல்களை அவசியம் வாங்கி கண்டிப்பா படிக்கிறேன் ஐயா. படிங்க அந்த அருள் பேராற்றலின் அன்பு குரல் ஒண்ணு அதானுங்க ஐயா. இன்னொன்னுங்க ஐயா. அதுதான் நம்ம நீங்க அது படிச்சீங்கனாலே. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களுடைய சுய ஆராய்ச்சி பண்ணி 40 வயசுக்கு மேலதான் இந்த இதுன்னு. நானும் ஆசிரியர் பணியில இருந்தேன் ஐயா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உடலும் மனசும் அதுல தொடர முடியாத ஒரு நிலையில வந்துட்டேன். மனவளக்கலைக்கு 5 மாதங்கள் ஆகுது. அக்டோபர் மாசம் வந்துச்சுன்னா எனக்கு 40 வயசு ஆக போகுது ஐயா. உங்க ஆராய்ச்சியில என்னையும் ஒரு பதிவா வச்சுக்கோங்க ஐயா. இது ஒண்ணு 40 நீங்க இன்னையில இருந்து நீங்க ஒரு முறையா தவம் பண்ணுங்க. அவசியம் ஐயா, கண்டிப்பா. நீங்க கடவுளா தெய்வமா மாறிடுவீங்க. அப்புறம் என்ன நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா பாருங்க, நீங்க தெய்வம் நினைப்பதெல்லாம் நடக்கும்ன்றது ஒரு நீதி. ஏனென்றால் எண்ணம்ங்கிறது தவம் செய்து எண்ணுனீங்கன்னா தெய்வமா மாறிடுறீங்க. வேண்டிய அங்க இதெல்லாம் செய் தவம்ங்கிறார். அப்ப நீ தெய்வமா மாறணும்னா நீங்க இறைகளை அடைகள் எல்லாம் ஒண்ணுதான். பாருங்க, ஆறு கடலாக மாறணும்னா என்ன செய்யணும்? அதோட இணையணும். ஆறு போய் கடலோட இணையணும். அது இணைந்து விடு. ஏன்னா அதுவும் நீரு இதுவும் நீரு. அதுதானே இது. ஆமாங்க ஐயா. அறிவு வேறு மனம் வேறா? தெய்வம் வேறு மனம் வேறா? ரெண்டும் ஒண்ணுதானே. அப்புறம் ரெண்டும் இணையும் அல்லவா? இந்த கருத்தோட இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க ஐயா. தெய்வம் எதுன்னு நிறைய பேர் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை. கண்டிப்பா தெளிவான விளக்கம் இல்லாதனால இன்னும் அவங்க இதுக்கு முன்னாடி மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கருத்து இன்னும் அவங்க கிட்ட இருக்குது. ஆமா, அந்த கருத்தை தூக்கி வெளியில போடல. ஆமா, அதனாலதான் இன்னும் அதே தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்களால துரியாகிய தவம் செய்து, துரியாகிய தவம் இறைநிலை தவம் தான். வெளிய நினைச்சாலே இறைநிலை தவம், அவ்வளவுதான். அதான் இறைநிலை. புரியுதுங்களா? அந்த தவத்துல நீங்க எவ்வளவு காலம்தான் செஞ்சாலும் அந்த விளக்கம் இல்லாத வரையில நீங்க அந்த நிலையை அடையவே முடியாது. புரியுதுங்களா? மகரிஷி ஒரு ஊமை சொல்லுவாரு, நான் அதை சொல்றேன். ஆழியார்ல சொன்னாரு ஒரு நாள், இந்த ஆழியார் காட்டுக்குள்ளால ஒரு அபூர்வ விலங்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்படியா? நம்ம இருக்கும்போதே பாத்துருவோம் அப்படின்னு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாத்துற முடியுமான்னு கேட்டார். அந்த அபூர்வ விலங்குக்கு அடையாளம் தெரியாம புகைப்படத்திலையும் பார்க்கல இல்லையா, ஒரு வரைபடத்திலையும் பார்க்கல, அது எப்படி இருக்கும்னு ஒரு தகவல் கூட, ஒரு விளக்கம் கூட என்னிடம் கேட்டு பெறாமல் நீ போய் பாத்துற முடியுமாப்பான்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு? புரியுதையா? திருப்பதியில போய் காணாம போனவன நீ எப்படி பாப்ப? எடுத்திருப்பான். எத்தனை பேர் கொட்டை எடுத்திருப்பான், எப்படி பார்க்க போற? அதான் எங்களுடைய அறிவோட விளக்கம் அவ்வளவுதானே இருக்குது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத ஆதிசங்கரர் சொல்றாரு, விளக்க ஞானம் இல்லாமல் அனுபவ ஞானம் வராது. அத ஒரு மகான் சொல்றாரு. அது உபநிஷத்துல ஒண்ணுல படிச்சேன். அது ஜனகருங்கிற ஒரு மகான், ஒரு ஞானி சொல்றாரு. ஜனகர்னா இந்த ராமாயணத்துல வர்ற ஜனகராக எனக்கு தெரியாது.
ஜனகன்ற ஒரு ஞானி சொல்றாரு, ம். விளக்க ஞானம் பெற்றுவிட்டால் நொடி பொழுதில் அனுபவ ஞானம் வந்துவிடும். பா. இது ஆதிசங்கரன் சொல்றாரு. ம். இப்ப எப்படின்னு பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு விலங்க பார்க்க போறீங்க, ஆ. அந்த விளக்கத்தோட போறீங்க, ஆ. அந்த அப்ப நொடி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. ஆமா, இதான் அது அப்படின்னு சொல்லிடுவேன். பார்த்த உடனே வந்துரும். ஏன்னா நான் விளக்க வச்சிருக்கேன் என் கையில. அதான் நொடி பொழுது. ஆமா, கரெக்ட். அதை விட கம்மியா கூட இதைத்தான் உபனிஷத் மகான்கள் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நொடி பொழுதை பற்றி. புரியுதுங்களா? இதைத்தான் நொடி பொழுதுன்னு சொல்லி இருக்கிறாங்க பெரியவங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு குதிரையில் ஏறும் குதிரை வீரன் ஒரு பக்க சேணத்தில் கால் வைத்து மறுபக்கத்திற்கு காலை தூக்கி போடுவதற்குள் ஞானம் பிறக்கும். கடவுளை காண்பான். இதைத்தான் நொடி பொழுதில் வரும், நொடி பொழுதில் வரும்னு. ஆனா நீ விளக்க ஞானம் இல்லாம தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன், பிரம்ம ஞான பயிற்சி பெற்று சான்றிதழ் வாங்கிக்கிட்டு நீ இன்னும் இதுக்கு முன்னாடி எதையெல்லாம் இந்த மதங்கள் சொல்ற கடவுள் எல்லாம் அந்த கருத்தை வச்சுக்கிட்டு இன்னும் அந்த மதம் சார்ந்த கடவுளையே நீ வணங்கி கொண்டிருந்தால் உனக்கு சமாதி நிலை தவத்துல வராது, இறை உணர்வு பெற முடியாது. ஆகையால் நீங்கள் இந்த ஆன்மீக இந்த தீட்சை கொடுக்கும் தொண்டுக்கு வராதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தெய்வ நிலையையே விளங்கிக் கொள்ளவில்லை. இப்ப புரியுதா? புரியுது. இப்ப நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான 18,000 ஆசிரியர்கள் இருக்காங்க. இதுல எத்தனை பேர் தெளிவா அறிவுதான் தெய்வம், சுத்த வெளிதான் தெய்வம், மதம் கடந்த நிலைக்கு வந்திருக்கிறவங்க எத்தனை பேர்? அவர்கள்தான் தீட்சை கொடுப்பதற்கே தகுதியானவர்கள். மற்றவங்க எல்லாம் குருவை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். குருவுக்கு கொடுத்த வாக்குறுதி சொன்னாங்க பாருங்க, மகரிஷி, நான் அறிவேதான் தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டேன், நான் உங்கள் வழியில் தீட்சை கொடுப்பேன் அப்படின்னு ஆசிரியர் பயிற்சியில சொல்லிட்டு வந்தீங்கல்ல. இந்த வாக்கு அப்ப நீங்க பொய் தானே சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட தீட்சை பெற்றவனுக்கு தவமும் வரல, மன்றத்துல உட்கார்ந்து உறங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எங்க ஞானம் வரும்? உணர்ந்தவர்கள் உணர்த்தணும். இப்ப புரிஞ்சுட்டீங்களாமா? புரிஞ்சுக்கிட்டேன். யாரு சிறப்பு ஐயா. நான் வாழ்நாள்ல உங்களை விட மாட்டேன். உங்க தொலைபேசி என்ன பிடிக்க வேண்டாம், நீங்க என்ன பிடிக்க வேண்டாம், என்ன ஒண்ணும் பிடிக்க வேண்டாம். இப்ப சொன்னதை செய்யுங்க, ஞானம் பெற்று விடுவீர்கள். கண்டிப்பா நீங்க சொன்னதை செய்யறையா. எனக்கு சந்தேகங்கள் வரும்போது உங்களோட கண்டிப்பா பேசுறேன். பிடிக்கிறதுனா இதான் நான் சொன்னபடி கேட்க போறீங்க. குருவை பிடித்துக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சி தான் சொல்லி இருக்கிறாரு. தவம் பண்ணுங்க, இறை உணர்வு பெறுவீர்கள். என்னுடைய தொலைபேசியில என்கிட்ட சொல்லுங்க. அவசியம். நான் இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவனை கண்டு கொண்டேன் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லணும். அவசியம் சொல்லுவேன். சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா பேசலாமா? சொல்லுங்கம்மா. அம்மா பேசுங்கம்மா. அலைபேசி. ஆமாங்க, நெட்வொர்க் ப்ராப்ளம் அவங்களுக்கு. அம்மா லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அல்வளமுடன் கவிதா. ஐயா
இன்னைக்கு உங்க ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. உங்க அனுபவம் எல்லாம் சொன்னீங்களா, நாங்களே உங்க மூலியமா கடவுளே பார்த்த மாதிரி ஒரு அனுபவம். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, சிந்தனை செய்யாம தியானம் வராதுன்ட்டு, அது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. அதான் சுயமாய் சிந்தித்தே சொல்லால் மட்டும் நம்பாதே. ம், அறிவுதான் தெய்வம் என்பதை, சுத்தவெளிதான் தெய்வம் என்பதை தவம் ம், செய்து சிந்தியுங்கள். ம், சுத்தவெளியை நினைச்சு தவம் பண்ணி இது என்ன ம், இது என்ன அப்படின்ற கேள்வியோட அதை பாருங்க. அது அதிர்றது தெரியும், நொறுங்கிறது தெரியும், ம், அது விண்ணாகிறது தெரியும். ம், அது அதனுடைய செயல் மூலம் நமக்கு உணர்த்திடும் நான் யாருங்கிறத. ம். புரியுதா? புரியுது. அவகாட்சியா பார்க்கணும். அதான மகரிஷி சொல்றாரு. மகரிஷி சொன்னதை நீங்க அப்படியே பாவனை பண்ணுங்க, கிடைச்சிடும். மகரிஷி சொன்னதை பாவித்தல் ஒன்றே போதுமடான்றாரு பாரதி. அதான் வேதாத்திரிய பாரதி சொல்றேன், போதுமடா. புரியுதா? புரியுதுங்கய்யா. பாவனை பண்ணுங்கம்மா. புரியாது. தவம் பண்ணும்போது இருட்ட அப்படியே பாவனை பண்ணுங்க. அது நொறுங்கிறத பாவனை பண்ணுங்க, விண்ணாகிறத பாவனை பண்ணுங்க. இந்த சுத்த வெளியில சுழண்டு ஓடுவதை பாவனை செய்துங்கள். அது கூடுவதை பாவனை செய்யுங்கள். அது விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, அது கோள்களாகி, அது அப்படியே பாவனை பண்ணுங்க. அது பூமியில முறையாக கூடி அது ஒரு நுண்ணுயிராக வருவதை பாவனை பண்ணுங்க. அது பல வகையான தாவரங்களாக, புழுவாக, பூச்சியாக, ஊர்வனமாக, கால்நடையாக, மனிதனாக ஆவதை அப்படியே அகக்கண்ணால பாருங்க. இதுதான் இறைநிலை தவம். ஒரு நாள் அந்த நீங்க பாவனை செய்வது அப்படியே அகக்காட்சியா வந்துடும். அது பாவனை என்பதும் அகக்காட்சி என்பதும் ஒண்ணுதான். அப்போ உங்களுக்கு அங்க ஒரு அசரீரி கேட்கும், ஓசை கேட்கும். இதான் இன்ட்யூஷன். அது சொல்லும். இதான் உள்ளுணர்வு கல்வி, இன்ட்யூஷனல் எஜுகேஷன். அதுலதான் நான் இணை இயக்குனர். பாருங்க, எவ்வளவு ஒரு பொறுப்பு எனக்கு தலைவர் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் தலைவர். அவர் தான் என்ன இணை இயக்குனர்னு போட்டாரு. புரியுதா? இப்போ புரியுதுங்கய்யா. பாரதியார் மட்டும் சொல்லல, கேக்குறவங்க எல்லாருக்கும், இப்ப கேக்குறவங்க, முன்னாடி கேட்க போறவங்க எல்லாருக்கும் சொல்றேன். தவத்தை எப்படி செய்யணும், இதை செய்யுங்க. இன்னைக்கு நீங்க இப்ப அடுத்த நிமிடமே நீங்க தவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கும். யாருக்கு எனக்கு என்ன தெரியும்? நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து தவம் செய்றீங்களோ, எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிறீர்களோ, தவம் மட்டும் போதாது. ஆழ்ந்து தவம் செய்து ஆழ்ந்து சிந்திப்பவர்களுக்கு எளித ஞானம் கிட்டும், வாழ்வில் வெற்றி, விடுதலை. புரியுதா? புரியுதுங்கய்யா. இன்னைக்கு நாங்க கண்ட பாரதியார் ஐயா, நீங்க இன்னைக்கு தானே சொன்னீங்க நான் பாரதியார்னு பட்டோன்ட்டு. சொல்றாங்க பாரதியார்னுட்டு. நான் வேதாத்திரியன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னைய நான் வேதாத்திரியன், ரெண்டும் ஒண்ணுதான். வேதாத்திரியன், நான் பாரதி. என்னுடைய பேரே அப்படித்தானே இருக்குது, வேதாத்திரியன் அருள்நிதி வேத சுப்பையா. அப்படிதான் ஐடியா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க. நல்லது. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வள்ளிநாயகி முத்துக்குமார் அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறுகிறேன். ஐயா, நீங்க இப்ப சொல்றது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது என்னன்னு சொன்னாக்கா, நாம் வெறும் ஏட்டு கல்வியிலேயே படிக்கிறது, அதை பத்தி சிந்திக்கிறதுலயே இருந்ததுக்கு எப்படி பிராக்டிக்கல் லைஃபுக்கு எப்படி கொண்டு வரணும்னு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு இன்னைக்கு. இனிதான் நாங்க அந்த வழியில
ஆன்மீகத்தை வந்து ருச்சிக்க போறோம். நல்லது நல்லது. ஏன்னா இது வரைக்கும் நாங்க வந்து புக்க படிக்கிறோம், அதப்படி வந்து இந்த டைம்ல இந்த பிராக்டிஸ் பண்ணணும், அந்த பிராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரெகுலரா பண்றோம். சொன்ன அந்த பிரகாரம் நாங்க பண்ணனா கூட இன்னைக்கு ஏத்துன இந்த தீப சுடர் வந்து என்ன பண்ணுதுன்னா எப்படி பிராக்டிக்கல் வந்து என்னதுங்கிறத தெளிவா காட்டிட்டீங்க ஐயா. மகிழ்ச்சியோட முறையாக செய்யணும். ஆமா ஆமா கரெக்ட் ஐயா. ஒரு பாறையை உருட்டணும், கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த பாறைய உருட்டுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஆமா ஆமா வச்சு அப்படி தூக்கி விட்டீங்கன்னா பாறையை உருட்டிடலாம். ஆமா அந்த ஒரு சுலபமான வழி வந்து அந்த நேரம் தெரிய வருது. குருவோட வழிகாட்டுதல் முறைன்னு சொன்னாரு. அது என்னமோ அது ஒரு பெரிய கடினமான முறை. அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஞானம் பெறுவது, இறை சமாதி நிலையை அடைவது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. ஆமா ஆமா இந்த கருத்தை மாத்திக்கங்க. இப்ப மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் ஐயங்கள் இருந்தா என்னுடைய அலைபேசியில என்னோட தொடர்பு கொள்ளலாம். சரி ஐயா, ரொம்ப நன்றி. நல்லதுமா நல்லதுமா, ரொம்ப நன்றி ஐயா. சௌமித்திரன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளம், வாழ்க வளம், மிக்க நன்றி. அடுத்ததாக கேலக்சி M01 வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், ஐயா கிட்ட பேசலாங்க. நீங்க உங்க பேரு உங்க ஊர் சொல்லிட்டு பேசலாம் ஐயா கிட்ட. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்கம்மா, உங்க பேரு ஊர் சொல்லிட்டு பேசுங்க ஐயா கிட்ட. ஐயா என்னோட நேம் வந்து மீனா. சரி. ஹலோ, என்னோட நேம் வந்து மீனா, நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லு ஐயா. இந்த கர்மநெறி பத்தி ஐயா சொன்னாங்க. அதாவது அது நம்ம செஞ்ச பாவ வினைகள் நமக்கு செய்யறது பிளஸ் பிறருக்கு செய்யற பாவ வினைகள் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா சமுதாயத்திலே தொண்டாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹலோ பேசுங்கம்மா. அந்த தொண்டாற்றணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு சூழ்நிலையில அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உடல்நல ரொம்ப குறைவால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கூட இருந்தே நம்ம வந்து தொண்டாற்றுறோம். அதுல வந்து நம்மளோட அந்த பாவவினைகள்லாம் போகுமாங்கய்யா அப்படிங்கறது ஒரு சந்தேகம். நீங்க பிறருக்கு துன்பம் கொடுத்தால் பாவம், பிறர் துன்பம் போக்கினால் புண்ணியம். யாருக்கு செஞ்சாருன்னு? சரி சரிங்கய்யா, ஓகே. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். அப்பா அம்மா நம்ம துன்பப்படும் உயிர் தானே, யாருக்கு வேணா செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காருக்கும் செய்யலாம். அதுல நம்ம பிறருக்கு செய்த அந்த பாவவினைகள் கழிவுங்க ஐயா. அம்மாக்கு அப்படிதான் கழியம்மா. பாவம், பாவத்துக்கு பரிகாரம் புண்ணியம் தானே. ஓ சரி சரி. துன்பம் தருவது பாவம், துன்பம் போக்குவது புண்ணியம். ஓகே, ஆகணும். கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதுமா நல்லதுமா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.